இப்ப இந்த மீனாட்சி அப்படின்னு சொன்னோம்னா அதோடைய பொருள் என்ன அப்படின்னாங்கன்னா மீன். மீன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாங்க அந்த மீன் வந்துங்க தூங்காது. மற்ற எல்லா விலங்குகளும் தூங்குவாங்க, ஆனா மீன் மட்டும் தூங்காது. நீருக்குள்ள இருக்கும், மீனுக்கு என்றுமே தூக்கம் வராது. அது போல மீனாட்சி தூங்கவே மாட்டாங்க. தூங்காம இருந்து இந்த அகிலத்தை எல்லாம் காப்பவள் மீனாட்சி, அங்க இருக்கண்ணி. அதனால நீங்க மதுரை வந்து நம்ம தூங்கா நகரம் சொல்லுவாங்க. மீனாட்சியும் தூங்குறது இல்ல, மதுரை இருக்கிற மக்களும் தூங்குறது இல்ல. எந்நேரமும் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு நகரமாக மதுரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த மீனாட்சி தோட்டிட்டாங்க, இவங்க பிறக்கல, வயிற்றிலிருந்து பிறக்கல, அக்னியிலிருந்து வராங்க. அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு 3 தனங்கள் மீனாட்சிக்கு. அப்ப அவங்க அம்மாவுக்கு ஒரே வருத்தம், என்ன மகளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அசதி ஒழிக்குது. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இவங்க யாரை கணவனாக அறிய போகிறாரோ அவர் உங்களை பார்க்கும் போது அந்த 3வது தனம் மறைந்து விடும் அப்படின்னு சொல்லி ஒரு அசதியை ஒழிக்குது. அப்ப மீனாட்சியை ஒரு ஆண் போல வளர்க்கிறாங்க. மீனாட்சியை ஆண் போல வளர்க்கிறாங்க அவங்க அப்பா. எல்லாமே எல்லா பயிற்சிகளும், பாற்பயிற்சி, பயிற்சி, எல்லா நாட்டியம், பாட்டு, எல்லா வீணை வாசிப்பு அத்தனையும் சபலகால வெள்ளியாக மீனாட்சியை அவங்க வளர்க்கிறாங்க. அப்ப பெரிய வீராங்கனை மீனாட்சிங்கிறது நாம் நினைக்கக்கூடிய, நாம இப்ப சாந்தமா பார்க்கிற மீனாட்சி அம்மன், ஆனா மீனாட்சி அம்மன் ஒரு இளமை பருவத்துல மிகப்பெரிய வீராங்கனை, மிகப்பெரிய படை. இந்த விஜயம் சொல்லுவாங்க, 8 திசைகளிலும் சென்று அங்குள்ள மன்னர்களை எல்லாம் சண்டை போட்டு அவங்களெல்லாம் தோற்கடிக்கிறாங்க மீனாட்சி அம்மன். இது வந்துங்க தோற்கடிச்சுட்டு அந்த நாட்டை கைப்பற்ற மாட்டாங்க, அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. இந்த வந்து உங்களை வெற்றி பெறணுன்றதுக்கு தான் நான் வந்தேன், இந்த நாடு எனக்கு முக்கியம் இல்லைன்னு கொடுத்துருவாங்க. அப்படி மீனாட்சி அம்மன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லா தேசங்களுக்கும் போய் எல்லா நாட்டு மன்னர்களையும் வெற்றி பெற்று அந்த நாட்டை பிடித்து அந்த நாட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. பாக்குறாங்க கடைசியில யாருமே இல்ல சண்டை போடுறதுக்கு, யாருக்கும் சண்டைக்கு போகணும் யாருமே இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, சரி இருக்கிறதே கைலாயம் ஒண்ணு இருக்காமா, நாம அந்த கைலாயத்துக்கு போலாம், அந்த கைலாயத்துல போய் அந்த நாட்டில் இருக்கிறவரை நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையில எல்லாம் பெண்கள் தான். மீனாட்சி அம்மனுடைய படையில இருக்கிறதெல்லாம் பெண்கள் தான், எல்லாம் பெண் சிங்கங்கள் தான் எல்லாருமே. அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, கைலாயத்துக்கு வராங்க. கைலாயத்துக்கு வந்துட்டு அங்க சண்டை போடணும். முதல்ல கைலாயத்துக்குள்ள போனாவே யார் இருப்பாங்கன்னா நந்தி பகவான் தான் இருப்பான். நந்தி பகவான் இருப்பார். அவரோட சண்டை போட்டோன்னே நந்தி பகவானால ஒண்ணும் முடியாது, அவரால சமாளிக்க முடியாது. அடி வாங்கி தாங்க முடியாம ஓடிடுறாரு சிவபெருமான். ஓடி போய் சிவபெருமான் காலில் விழுறாரு. என்னன்னு கேட்கிறாரு சிவபெருமான், இந்த மாதிரி ஒரு பெண் வந்து பெரிய படைகளோட வந்து ஒரே பயங்கர அடி, என்னால தாங்க முடியல, நீங்க தான் வந்து இதை காப்பாற்றணும் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு ஆச்சரியம். ஓ இப்படி ஒரு பெண்ணா, நான் வந்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வராரு. சிவபெருமான் வந்த உடனே ஏற்கனவே அசரிவி சொன்னது பாருங்க, யார் ஒருத்தர் உங்களை திருமணம் செய்து கொள்ள போகிறாரோ அவரை பார்த்ததும் இந்த 3வது தனம் மறைந்து விடும் சொன்ன உடனே சிவபெருமானை பார்த்த உடனே அப்பதான் முதல்ல மீனாட்சி அம்மாவுக்கு வெக்கம்னா என்னன்னே அன்னைக்குதான் வந்துட்டாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு வெக்கம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளவு வீராங்கனையாக இருந்த இந்த மீனாட்சி அம்மனுக்கு சிவபெருமானை பார்த்த உடனே அப்பதான் வெக்கம் வந்தது. வெக்கம் வந்த உடனே அந்த 3வது தனம் மறைந்து விடுகிறது. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, நான் நீ எங்கெங்கெல்லாம் திக்விஜயம் செஞ்சையோ அங்கெல்லாம் நான் உனக்கு தெரியாம உன் பின்ன தொடர்ந்த, நீ கூடவே இருந்த, நீ இங்கேயும் வருவேன் எனக்கு தெரியும். அதனால உன்னை வந்து நான் வந்து திருமணம் செய்துவதற்கு நான் சம்மதிக்கிறேன். நீ முன்பு பார்வதி தேவியாக இருந்தவள் நீ தான், நான் வந்து மதுரைக்கு வரேன், மதுரைக்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கிறாரு. மீனாட்சி வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு. அப்பதான் பெண்மை குணத்தோட நளினமாக வெட்கமாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி பார்த்த உடனே அவங்க அம்மா காஞ்சன மாலைக்கு ஒரே ஆச்சரியம்.
என்னடா எப்படி இருந்த நம்ம போய் இப்படி மாறிட்டாரு. ஒரு படத்துல ஒரு வசனம் சொல்றாங்க, எப்படி இருந்தது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அது போல எப்படி இருந்த இந்த பெண்ணு இப்படி மாறிட்டாளே அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். உடனே இந்த செய்திகள் சொல்றாங்க, இந்த மாதிரி கைலாயத்துல வந்து சுந்தரேஸ்வரர் பார்த்தோம், அதனால அவர் வந்து திருமணம் செய்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு, வராரு. ஆனா இது என்ன சொன்னாங்க, சிவபெருமான் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா கழுத்துல பாம்புகள் அணிந்திருப்பார். கழுத்துல பாம்பு ஆபரணங்கள்லாம் அணிய மாட்டார். சிவபெருமானுடைய கோலம் எப்படின்னாங்க கழுத்துல பாம்புகள், காது குண்டலங்களும் பாம்பு தான். ஆடை என்ன உடுத்திருப்பார் அப்படின்னா புலித்தோலை வந்து உடுத்திருப்பார். நம்ம எல்லாம் சென்று போடுறோம், வாசனை திரவியங்கள் போடுவோம். அவர் என்ன செய்வார்னா சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிப்பார். இப்படிப்பட்ட சிவபெருமான் தான் வருவார்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இந்த மதுரை மாநகரமே அந்த மாப்பிளையை பார்க்கணும், இந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும்னு சொல்லி ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் கற்பனை பண்ண சிவபெருமான் எப்படி இருப்பானா இப்படிதான் வருவாரு. கருத்துல பாம்பு இருக்கும், போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சிவபெருமான் எப்படி வரார் அப்படின்னாங்க சுந்தரேஸ்வரராக வருகிறார். அவ்வளவு அழகு, அதி அற்புதம். சூரியனுடைய பிரகாசமே மங்கிருச்சு. சூரியனுடைய ஒளி அந்த அளவுக்கு பிரகாசமாக சிவபெருமான் வந்துட்டு இருக்காருங்க. அங்க பார்த்த உடனே மக்களுக்கு ஆஹா இவரு எவ்வளவு சுந்தரமா இருக்காரு அப்படின்னு நல்ல மீனாட்சியுடைய தேர்வு ரொம்ப நல்ல தேர்வு செஞ்சிருக்காங்க திருமணத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்துல என்னன்னாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எப்பயுமே ஒரு கல்யாணம்னா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த பக்கம் இருந்து ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்பொழுது இவங்க சொல்றாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, ஆஹா என்னமா இருக்கு இந்த இந்த மீனாட்சியோட அழகு, எப்படி அழகு, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, மீனாட்சிக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த காணும் பொழுது 1000 கண்கள் வேண்டும். சிவபெருமானை காணும் போது 1000 கண்கள் இருந்தாதான் அவன் பார்க்க முடியும் அப்படி சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, மீனாட்சி அவங்க சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா மீனாட்சி அம்மனை காணும் தோறும் 1000 கண்கள் வேண்டும். காணும் தோறும் 1000 கண்கள்னா ஒவ்வொரு தடவை பார்க்கும் பொழுதும் 1000 கண்கள் நமக்கு இருந்தாதான் அந்த அழகை நாம பார்க்க முடியும் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு இந்த திருமணம், இந்த மீனாட்சி திருமணத்துல யாரு அவருடைய அண்ணன் பெருமாள் விஷ்ணு பகவான் வந்து கை தாரை வாக்கு கொடுக்க திருமணம் மிக சிறப்பாக நடக்கிறது. முதல்ல வாக்கு சொன்ன பொழுது அகத்தியர் தான் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பாரு கூட இருந்து சொல்லும் பொழுது அகத்தியர் கூட இருக்காரு. திருமணம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இதுல இன்னொரு என்ன சொல்லணும்னாங்க, இந்த திருமணத்துல நிறைய சாப்பாடு செஞ்சிடறாங்க. சாப்பாடு ரொம்ப அளவுக்கு அதிகமா செஞ்சிடறாங்க. கூட்டமும் நிறைய, கூட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, கூட்டம் இருந்தது, அதுக்கு மேல சாப்பாடு. இந்த சாப்பாடு அதிகமான உடனே மீனாட்சி தேவி பாக்குறாங்க, என்ன இவ்வளவு சாப்பாடு இருக்கு, இந்த சாப்பாடுல வீணா போயிருங்க. அப்ப பாருங்க ஒரு சிந்தனை பாருங்க, இன்னைக்கு தேவையான ஒரு சிந்தனை. இன்னைக்கு திருமணங்கள்ல நான் பார்த்தோம்னா எவ்வளவு வேஸ்ட் ஆகுதுங்க. பெரிய பெரிய திருமணங்கள்ல பார்த்தோம்னா அவ்வளவு சாப்பாடு செஞ்சு அவ்வளவு சாப்பாடு வீண் பண்ணி அத்தனைக்கும் அவ்வளவு வீண் பண்றோம். அப்ப மீனாட்சி தேவி பாக்குறாங்க, இவ்வளவு சாப்பாடு வீணாகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றாங்க, இவ்வளவு சாப்பாடு செஞ்சிருக்கிறாங்களே, இந்த சாப்பாடுல என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் அப்பயே பாருங்களேன், மனைவி வந்து கணவன் கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க, அதே போல கணவன் மனைவி கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்துங்க ஒரு செயலை நாமளே செய்யக்கூடாது, ஆலோசனை கேட்கிறது நல்லது. ஒரு கணவன் மனைவி கிட்ட, ஒரு மனைவி கணவன் கிட்ட என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கேட்டுட்டு செஞ்சா அது ரொம்ப மிக சிறப்பா இருக்கும். அது போல மீனாட்சி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் உணவு இருக்கு, இந்த சாப்பாடு வீணாக மாட்டிருக்கு, என்ன ஏதோ செய்யுங்களே அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான், நீ ஒன்னும் கவலைப்படாத,
நான் வந்து இதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பூதகணம் குண்டோதரன் பேருங்க. அந்த குண்டோதரனை அப்படிங்கிறாரு, குண்டோதரன் நிக்கிறாரு. இது எல்லா சாப்பாடையும் மீதமான சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. அப்ப குண்டோதரன் வந்து இந்த மாயா பஜார் சினிமாவில் நம்ம பார்த்தோம், எஸ் வி ரங்காரா, கல்யாணம், சமையல், சாதம், காய்கறிகள் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு மாரி இந்த குண்டோதரன் என்ன செய்யறாரு அப்படின்னா எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சாரு. எல்லா சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. அடுத்து தாகம், தண்ணியை குடிக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லா தண்ணியும் குடிச்சோன்னு மொத்த தண்ணியும் குறைஞ்சு போயிடுச்சு. அவருக்கு கொடுக்கறதுக்கு தண்ணியே கிடையாது. அப்ப சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா, நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய கங்கை அதை தொட்டுட்டு கையை வந்து தரையில வைக்கிறாரு. அவருடைய கையை தரையில வச்சதுனால வைகை அங்க உருவாச்சு. சிவபெருமான் கையை வைத்ததனால் உண்டானது வைகை. அந்த வைகை நதி கங்கை நதியை விட புனிதமானது. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். வைகை நதி கங்கையை விட புனிதமானது. கங்கையிலுமே குளிச்சா பாவம் போகும், கங்கையில குளிச்சா பாவம் போகும். ஆனா வைகை நதியில் நாம் குளிச்சால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த வைகை நதி. அந்த வைகை நதியில நீர் பெருகியது. அந்த நீரை இந்த குண்டோதரன் குடித்தார். அப்ப இந்த திருமணம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அப்படிப்பட்ட ஒரு திருமணம் இன்னும் சிறிது நேரத்தில் நாம நேரில் பார்க்க போறோம். அதாவது இது வந்து லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது. நாம நேரில் இருந்து பார்த்து அவருடைய இறைவனுடைய அருள் தரக்கூடிய ஒரு தருணமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு மதுரையிலும் மிக சிறப்பாக இந்த கல்யாண உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான செய்தி என்ன சொன்னோம்னாங்க, இந்த மாங்கல்ய சரடு, மாங்கல்ய கயிறு கொடுப்பாங்க. இந்த மாங்கல்ய கயிறு வந்து இன்றைய தினத்தில் நாம் மாற்றிக்கிறது மிக மிக சிறப்பானது. மாங்கல்ய கயிறு இன்றைய தினத்தில் அதுவும் வந்து இந்த திருமணம் நடைபெறுகின்ற நேரத்தில் நாங்கள் வந்து மாங்கல்ய சரடை மாற்றிக்கிறோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நாம் கலந்து கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த கல்யாண ஒரு பயன் கேட்பான், எதனால அது ஒரு பதில் கேள்வி கேட்பான். இதுல கலந்துகிட்டா என்ன நன்மை, இதுல என்ன இருக்கு, யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்பான். இப்படிப்பட்ட இந்த இறைவன் திருக்கல்யாணத்தில் நாம் கலந்து கொண்டால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு உடனே திருமணம் நடைபெறும். பயனா இருந்தா உடனே ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாங்க, நல்ல இனி வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த நாடு வளமாக இருக்கும், நாடு நலமாக இருக்கும். நாடு நலமாக வளமாக இருந்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய நாமும் நலமாக இருப்போம் என்று கூறி இப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு வாய்ப்பை அது ஒரு குறுகிய காலத்தில் எனக்கு வந்து நேற்று 7 மணிக்கு தான் சொன்னாங்க, மீனாட்சி திருக்கல்யாணம் பத்தி பேசினாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு குறுகிய காலத்தில் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தயார் பண்ணிட்டு நான் வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் கொண்டாடுவேன். அந்த அளவுக்கு போதுமையா நான் வந்து பேசுறதுல எனக்கு 25% தான் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கு. இன்னும் கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் நிறைய இருந்தா இன்னும் நிறைய புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்லியிருப்பேன் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த திருக்கோயில் நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த கேட்டவங்களுக்கு எல்லாத்திற்கும் மிகுந்த பாக்கியம், மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிகளுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீனாட்சி திருக்கல்யாணத்தில் மிகவும் அருமையாக அற்புதமாக ராமாயணம் மேற்கொண்டு எல்லா வகையிலும் சொல்லி வடக்கே உயர்ந்து தெற்கே தாழ்ந்தது அதற்குண்டான காரணத்தையும் சொல்லி மிக அருமையான முறையில் சொற்பொழிவாற்றிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு இந்த ஆலயத்தின் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய அனைவரின் சார்பாகவும் இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஆலயத்தில் அடிக்கடி வந்து நிகழ்த்தி தரக்கூடிய அன்போடு கேட்டுக்கொண்டு அவருக்கு பொன்னாடை அடைக்கின்றோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், நல்ல நடிக்கு யாரும் ஓர் குறையில்லை, கண்ணில்